அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுத்து 4.5 மாதங்கள் ஆயிடுச்சுங்க. ஈரானை அடிச்சு நொறுக்கி தரமட்டமாக்கிட்டோம். ஒன்றும் இனிமேல் அவங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. அமெரிக்காவுக்கு வெற்றி 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 அப்படின்னு ஒரு முறை இல்லை, 15க்கும் மேற்பட்ட முறைகள் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி விழா கொண்டாடிட்டாருங்க. ஆனா ஈரானை இன்னும் பணிய வைக்க முடியல. உலகத்துல நம்பர் 1 அணு ஆயுத வல்லரசு நாங்க அப்படின்னு அமெரிக்கா பீத்துக்கிடுதுங்க. ஆனா ஒரு இம்மாத்தூண்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை தங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு அமெரிக்கா படாத பாடுபடுதுங்க. ஒன்றும் முடியல. இப்போ ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் யார் கண்ட்ரோல்லங்க இருக்குது? வாங்க பார்க்கலாம். இந்த ஈரானுடைய அணு ஆயுத கெப்பாசிட்டியை எப்படியாவது அடிச்சு நொறுக்கிடணும், இல்லைன்னா அது நமக்கு ரொம்ப ஆபத்தா முடியும் அப்படின்னு ஒரு பொய்யா ஒரு காரணத்தை சொல்லி அமெரிக்கா ஈரான் மீது கடந்த 28/2/2026 அன்னைக்கு போற ஆரம்பிச்சாங்க. ஈரான்ல போய் அணு ஆயுதத்தையும் கண்டுபிடிக்க முடியல, ஈரானையும் முழுசா வீழ்த்த முடியவே இல்லைங்க. ஈரான் என்ன பண்ணாங்க, இந்த அமெரிக்காவை வீழ்த்தணும் அல்லது இங்கிருந்து விரட்டணும்னா நம்மளால பெருசா பண்ண முடியல. ஆனா ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிட்டோம்னா அவங்கள ஈஸியா மிரட்டி வெளியேற்றிடலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் ப்ரெஷர் அவங்க மேல விழும், அமெரிக்கா மேல விழுகும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் என் கண்ட்ரோல், நான் ரெகுலேட் பண்றேன், டோல் ஃபீ வசூல் பண்ணுவேன் அப்படின்னு கண்ட்ரோல்ல ஃபுல்லா கொண்டாந்துட்டாங்க. அது எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? நாங்க கண்ட்ரோல் கொண்டாடுவோம், நான் பிளாக்கேட் பண்ணுவேன் அப்படின்னு அமெரிக்கா சொன்னாங்க. இது இப்படியே போய் இடையில ஒரு சீஸ்ஃபயர் ஏப்ரல் மாதத்தில் ஒரு போர் நிறுத்தம், அப்புறம் திடீர்னு 60 நாட்களுக்கான ஒரு போர் நிறுத்தம், நிரந்தர போர் நிறுத்தத்தை முன்னிட்டு ஒரு 60 நாட்கள் ஒரு சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லி மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் போட்டு எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸ் என் கண்ட்ரோல் இருக்கு, என் பெர்மிஷன் இல்லாம எனக்கு ஃபீஸ் கட்டாம போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஃப்ரீ பேசேஜ் தான் இருக்கணும் அமெரிக்கா சொல்றாங்க. அது எப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அமெரிக்கா கொடுத்த தைரியத்தில் 2-3 கப்பல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை பாஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஈரான் அடிச்சிட்டாங்க. உடனே அவ்வளோதான். ஈரான் அடித்த உடனே அமெரிக்காவுக்கு ரொம்ப மிகப்பெரிய கோபம். போர் நிறுத்தம் முடிந்து விட்டது அப்படின்னு மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணிட்டேன் போற அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈரான் மேலே கடந்த 12/7/2026 இன்னைக்கு 15/7/2026 வரைக்கும் தினசரி நைட்டில் ஈரான் மேலே அடி அடின்னு அடிக்கிறோம் அப்படின்னு அறிக்கை விடுறாங்க. வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் பாருங்க, ஒவ்வொரு தடவையும் ஈரானை அடித்து விட்டோம், தோசம் செய்து விட்டோம், அங்கே உள்ள மிசைல் ஃபேக்டரி, மிசைல் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, அங்குள்ள ட்ரோன் ஃபேக்டரி, அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, ரடார் ஃபெசிலிட்டி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டாங்க. இனிமேல் ஒன்றுமே இல்லைங்க அங்கே அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் 15-20 தடவை அமெரிக்கா சொல்லிட்டாங்க. இப்போ 4 நாளாவையும் அதே தான் அடிச்சு நாங்கள் நொறுக்கிட்டோம். ஆனால் அந்த 4 நாட்களில் ஒவ்வொரு நாள் அமெரிக்கா அடிக்கும் போதும் பதிலுக்கு ஈரான் அமெரிக்க போர்க்கப்பலை நோக்கி தாக்குகிறார்கள். அதே நேரத்தில் அந்த மேற்காசிய அரபு நாடுகளில் உள்ள பஹ்ரைன், ஜோர்டான், கத்தார், சவுதி அரேபியா இப்படி போட்ட அந்த இடங்களில் பூரா பயங்கரமாக தாக்கி அமெரிக்க மிலிட்ரி தளங்களை மிலிட்ரி பேஸை பூரா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போர் மறுபடியும் ஏதோ இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி மூர்க்கத்தனமாக மறுபடியும் எல்லாமே போயிட்டு இருக்குதுங்க. இப்படி போன உடனே பயங்கரமான கோபம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு. இப்படி மறுபடியும் இப்படி தாக்கி எல்லாமே பண்ணுறாங்களே, நம்ம என்ன பண்ணாலும் ஈரான் பணிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸில் இப்போ கப்பலே போக ஆரம்பிக்கல. மறுபடி உடனே சொன்னார், கடந்த 13/7/2026 அன்னைக்கு டொனால்டு ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியலில் போட்டார், இப்போ நான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை டோட்டல் பிளாக்கேட் பண்ணுறேன். இது ஈரானியன் பிளாக்கேட். ஈரான் நாட்டுக்கு கப்பல் எதுவும் போய் அங்கிருந்து எதுவும் ஏற்றி வரக்கூடாது, அவங்க எதுவும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது. எல்லா ஈரான் நாடு சம்பந்தப்பட்ட அந்த கப்பல்களுக்கு எல்லாத்துக்கும் தடை கிடையாது. மற்ற கப்பல்லாம் ஃப்ரீயாக போகலாங்க. ஆனால் அந்த மற்ற கப்பல்களுக்கு டிரான்சிட் ஃபீ அல்லது எஸ்கார்ட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்கள் பாதுகாப்பாக போகிறதுக்கு எங்கள் போர்க்கப்பல் எல்லாம் எஸ்கார்ட் பண்ணி அனுப்புகிறோம் இல்லையா, அதுக்கு உள்ள ஆளுநர் செலவை ரீஎம்பர்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி எல்லா கப்பல்களுக்கும் 20% நான் ஒரு
ஃபீ அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு தடாலடியாக சொல்லிட்டார். அது உலகத்துக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏற்கனவே ஒரு பேரல் க்ரூட் ஆயில் $70 இருந்தது. இந்த வாரம் ஆரம்பித்த உடனே அப்படியே 100, 110, 200 இருந்துச்சு. இப்போ 20% நான் வந்து டிரான்ஸ்மிட் ஃபீ ஒவ்வொரு கப்பலுக்கும் போட போகிறேன்னு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்த உடனே ஒரு க்ரூட் ஆயில் பேரல் $200 வரைக்கும் போகும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் வந்துருச்சு. பெரிய ஒரு பிரச்சனையாகி போச்சு. அந்த நட்பு நாடுகள் இருக்க பாருங்க, இவங்களுடைய ஆலிஸ் அரபு நாடுகள், அவங்களும் என்னங்க இப்படி பண்ணுறீங்க, எப்படி பண்ணுவீங்கன்னுட்டா உங்கள்கிட்ட இருந்தா நான் வசூல் பண்ண போகிறேன், நீங்கள் தானே ஏற்றுமதி பண்ணுறீங்க, 20% நீங்கள் கொடுக்க அப்படின்னாங்க. ஏங்க இது சரியான விஷயம் இல்லைங்க, பெரிய பிரச்சனையாயிரும். க்ரூட் ஆயில் விலை ஏறிடும், உலகத்திலேயே விலைவாசிலாம் ஏறிடும், பெரிய பிரச்சனையாகும். மாதிரி கப்பல் போக்குவரத்துக்கு செலவு ரொம்ப அதிகமாயிரும், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரபு நாடுகள்லாம் எச்சரிச்சாங்க. உடனே இந்த எப்பவுமே வந்து டொனால்டு ட்ரம்ப் காலையில் ஒன்று பேசுவார், மத்தியானம் ஒன்று பேசுவார், நைட் ஒன்று பேசுவார் பாருங்க. அதே மாதிரி 13/7/2026 அன்னைக்கு அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸில் போகிற கப்பல்களுக்கு 20% ஃபீ வசூலிப்பேன்னு சொன்ன டொனால்டு ட்ரம்ப் அடுத்த நாள் 14/7/2026 அன்னைக்கு அவருடைய ட்ரூத் சோஷியலில் எங்க இந்த அரபு நாடுகளுடைய கிங்ஸ் அண்ட் அமீர் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்கிட்ட வந்து ரொம்ப பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் கான்வர்சேஷன் நடத்தினோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ அந்த 20% நான் டிரான்சிட் ஃபீ வசூலிப்பேன்னு சொன்ன பாருங்க, அதில் வித்ரா பண்ணிக்கிறேங்க, நான் நிறுத்திட்டேன். அதுக்கு பதிலாக அந்த மேற்காசிய அரபு நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் நாங்கள் அமெரிக்காவில் வந்து நிறைய பணத்தை கொட்டி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம், ட்ரேட் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் ரெடி, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை உங்கள் அமெரிக்காவில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த 20% இதெல்லாம் போடாதீங்க, பெரிய பிரச்சனையாகும்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நாங்கள் வந்து இப்போ 20% டிரான்சிட் ஃபீயை நான் வித்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நேற்று மறுபடியும் ஒரு உத்தரவு போட்டு 24 மணி நேரத்துக்குள்ளேயே அவர் வித்ரா பண்ணிட்டாருங்க. உண்மையில் என்ன காரணம் இதில் அப்படின்னா, ஈரான் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் ஏன் கண்ட்ரோலில் இருக்குது, அங்கே கப்பல் ஏதாவது பாஸ் பண்ணணும்னா என்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணணும், நான் டோல் ஃபீ வசூலிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸும் அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கான செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ இவங்கெல்லாம் எங்கள் இன்டர்நேஷ்னல் வாட்டரில் ஈரானுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, 12 நாட்டிக்கல் மைல்ஸ் தானே அவங்க அதிகாரம், அவங்க வந்து டோல் எல்லாம் வசூலிக்க முடியாதுங்க, அது ஒரு ஃப்ரீ பேசேஜாக இருக்கணும், இன்டர்நேஷ்னல் மேரிடைம் அந்த வழி வந்து ஃப்ரீயாக இருக்கணும், எல்லாத்துக்கும் யாரும் பணம் வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் வாதாடி ஈரானுக்கு எகென்ஸ்டாக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கோம். இப்போ அமெரிக்காவே 20% நான் டோல் வரி டிரான்சிட் ஃபீட் போடுறோம்னா அது நியாயம் இல்லைங்க, அது இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, இன்டர்நேஷ்னல் லாவில் அமெரிக்காவுக்கும் அதிகாரம் கிடையாது, ஃப்ரீ பேசேஜ் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே, அரபு நாடுகளும் அழுத்தம் கொடுத்த உடனே தான் டொனால்டு ட்ரம்ப் டிரான்சிட் ஃபீ போடுவேன்னு சொன்ன அந்த உத்தரவை 24 மணி நேரத்துக்குள்ளேயே இல்லை நான் வித்ரா பண்ணிக்கிறேன்னு அந்த கம்பல்சனால மாற்றிக்கிட்டார். சர்க்கஸ் கோமாளி கூட ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை தாங்க பல்ட்டி அடிப்பார். ஆனால் நம்ம அமெரிக்க கோமாளி பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்காரு, சொன்னதை மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருக்காருங்க. இப்போ இந்த உண்மையில் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்குதுங்க? ஏன்னா அமெரிக்கா சொல்கிறாங்க நாங்கள் வந்து டோட்டலாக பிளாக்கேட் பண்ணிட்டோம், ஈரானியன் பிளாக்கேடு, ஈரானுடைய கப்பல்களை நாட்டோட மற்ற கப்பல்கள்லாம் போகலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஈரான் சொல்லிட்டாங்க இது எங்கள் நாடு, எங்கள் நாட்டில் ஒட்டி உள்ள ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் எங்கள் கண்ட்ரோல், நாங்கள் தான் கார்டியன், நீ என்னையா கார்டியன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் அல்லது ஏஞ்சல் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் நீ சொல்கிற, எங்கள் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் மூடுறாங்க. இப்போ கடந்த 12ஆம் தேதியிலேருந்து இப்போ இன்னைக்கு 15ஆம் தேதி வரைக்கும் அமெரிக்கா கோபமடைந்து ஈரானை கடுமையாக தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் நோ, நான் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீட் போட்டெல்லாம் வச்சுக்கிட்டு மிசைல் அண்ட் ட்ரோன்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க. அதனால இப்படி ஒரு சண்டை அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை தொடர்ந்து ஒரு கொதிநிலையான ஒரு சிச்சுவேஷன் அந்த ஈரானுக்கு அமெரிக்கா இருக்கும்போது அந்த ப்ரீ வார் லெவலில் ஒரு ஃப்ரீ பேசேஜ் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை கொண்டு வர முடியுமான்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின், கொண்டு வரவே முடியலைங்க. அப்போ ஏங்க இந்த ஒரு 33 கிலோமீட்டர் அகலமே உள்ள ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவால் தங்க கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல? ஏன் அமெரிக்காவால் இது முடியல அப்படின்னா, இப்போ ஈரானை போய் தாக்குனாங்க அமெரிக்கா,
அடிச்சிட்டேன்னு வெற்றி விழா 10-15 இடம் கொண்டாடிட்டாரு டொனால்டு ட்ரம்ப். ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல. மிசைல் வந்துகிட்டே இருக்கு, எங்க இருந்து வருதுன்னே தெரியல. அது மாதிரி ட்ரோன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்போ திடீர்னு வானத்திலிருந்து வீரர்கள் எல்லாம், தரைப்படை வீரர்களை இறக்கி கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இறக்கிறதுக்கு வரும்போதே 2-3 ஃப்ளைட் அடிச்சிட்டாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட் பிளேன் இதெல்லாமே ஈரான் அடிச்சிட்டாங்க. நீங்க வாங்க வாங்க, ஈரானில் தான் உங்க சாவு இருக்கு, இங்க நாங்க ஏற்கனவே உங்களுக்கு குழி தோண்டி நிறைய வச்சிருக்கோம், இங்க தான் உங்க வீரர்களுடைய பணம் புதைக்கப்படும், எடுத்துட்டு கூட போக முடியாது நீங்க அப்படின்னு ஈரான் மிரட்டிட்டு இருக்கிறதுனால, சரி நம்ம கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணோம்னா மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்படும், நம்ம வீரர்களுக்கு உயிரோட பிடிச்சிட்டு போய் பணைய கைதாக கூட வச்சுக்கிடலாம், அது மாதிரி நம்ம ஃப்ளைட்டுக்கும் மற்றவங்களுக்கு ஆயுதங்களுக்கும் பெரிய சேதம் ஏற்படும், பெரிய ரிஸ்க் அப்படின்னு ஈரான்ல தரைப்படை மூலமாக ஈரானை ஆக்கிரமித்து அவங்கள கண்ட்ரோலில் வைக்க முடியல. அப்படி முழு கண்ட்ரோலில் வச்சா மட்டும்தான் அங்கிருந்து மிசைல்ஸ் எதுவும் வராது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை ஃப்ரீயாக பண்ண முடியும். அதை பண்ண முடியலை. சரி, இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் எல்லா கப்பலும் ஃப்ரீயாக போங்க, நாங்கள் பிளாக்கேட் பண்ணிருக்கோம், ஈரான் கப்பலை மட்டும் அலோவ் பண்ண மாட்டோம், மற்ற கப்பல்லாம் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லி 20% போடுறேன்னாரு டேக்ஸு, இப்போ அந்த ஃபீ, இப்போ அது வேணாம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு, நாங்கள் அந்த அரபு நாடுகள்கிட்ட பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ மற்ற கப்பல்கள், சிவிலியன் கப்பல், ஆயில் டேங்கர்லாம் வரணும்னா அமெரிக்கா எஸ்கார்ட் பண்ணிட்டு போகணும் வச்சுக்கோங்களேன், சேஃபாக கொண்டு போகணும்னா ஒரு 10 எண்ணெய் கப்பல்களை எஸ்கார்ட் பண்ணிட்டு போகணும்னா குறைந்தபட்சம் ஒரு 4-5 போர்க்கப்பல்கள், அமெரிக்க போர்க்கப்பல்கள் எஸ்கார்ட் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி போகணுங்க. 4-5 போர்க்கப்பல் அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு? இன்டெஃபினிட் பீரியட். எத்தனை கப்பல்னு சொல்ல முடியாது, இன்டெஃபினிட் பீரியட், அதாவது நிரந்தரமற்ற ஒரு கால அளவுக்கு தொடர்ந்து இவங்க எஸ்கார்ட் பண்ணிட்டே இருக்க முடியுமா? அந்த கப்பலை பராமரிப்பு எவ்வளவு செலவு, அங்க உள்ள வீரர்களுக்கு என்ன செலவு, இதெல்லாத்தையும் விட இப்படி போகும்போது சைட்ல இருந்து நம்ம ஸ்பீட் போட்டு ஈரான் ஏதாவது ஒரு 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 மிசைல் விட்டாங்க அல்லது ஒரு ட்ரோனை விட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே மிகப்பெரிய போர்க்கப்பல் என்று சொல்லப்பட்ட USS ஜெரால்டு, USS ஆப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லப்பட்ட மிகப்பெரிய போர்க்கப்பலை அங்கங்க அடி வாங்கிட்டு நொண்டியாய் போய் எங்கேயோ ஓரமா ஒதுங்கி ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்துட்டு இருக்கு. நல்லா இருந்தாலும் இப்ப அதை காமிச்சிருக்கலாம். சமீப காலங்களில் அந்த 2 கப்பலை வெளியே அமெரிக்கா காமிக்கவே இல்லை, ஏன்னா ஈரானுடைய மிசைல் அடியில் நிறைய வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது இங்க சிவிலியன் அந்த எண்ணெய் கப்பல்களை, கமர்ஷியல் கப்பல்களை எஸ்கார்ட் பண்ணி நாங்கள் போறோம்னா இவங்க ஏதாவது அடிச்சிட்டுனா இன்னமும் மிகப்பெரிய சேதம் அமெரிக்காவுக்கு விளைவிக்கப்பட்டு விடுமே அப்படின்னு அமெரிக்கா பயப்படுறாங்க. அதனால தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இன்னும் அவங்க கண்ட்ரோலில் வரல மாட்டீங்க. அதை விடுங்க, அந்த சிவிலியன் கப்பல் இருக்க எண்ணெய் கப்பல்கள் அல்லது வேற கமர்ஷியல் கப்பல்கள் அந்த அரபு நாடுகளிலிருந்து இந்த பக்கம் வெளியே வர்றதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பக்கம் வருதுன்னா என்ன ஈரான் சொல்றாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் எங்க கண்ட்ரோல், நீங்க வந்தீங்க எங்ககிட்ட கேட்காம வந்தீங்க, நாங்க மிசைல் வச்சு ட்ரோன் வச்சு அடிச்சிருவோம் சொல்றாங்க. எங்க ஈரான் மிசைல் ட்ரோன் வச்சு அந்த சிவிலியன் கப்பலை அடிக்கவே வேண்டாங்க, சும்மா ஒரு மிரட்டல் விட்டாலே போதும், பய உணர்ச்சி மிக அதிகமாக வந்துவிடும். ஈரான் சொல்லாம நீங்க போங்கன்னா தான் போவாங்க போல் இருக்கு. அமெரிக்காவை நம்பி ஒரு பயம் இல்லாமல் வர்றதுக்கு அவங்க ரெடி இல்லை. அதனால் இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் என்பது ஈரானின் கைகளில் தானே இருக்கிறது, அவங்க கண்ட்ரோல் தானங்க இருக்குது. இதுல ஏன் இன்னைக்கு 15/7/2027 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்க பஹ்ரைன், குவைத்து, ஜோர்டான் போன்ற நாடுகளில் கடுமையான தாக்குதல் பண்ணிட்டாங்க ஈரான். அங்கு உள்ள அமெரிக்க தளங்கள் மீது பயங்கர தாக்குதல். மறுபடியும் பஹ்ரைனில் உள்ள அந்த அமெரிக்க 5th ஃப்ளீட் ஆஃப் அந்த நேவி இருக்கு, அது மேலே தாக்குதல். ஏன் குவைத்தில் ஏர்போர்ட்டில் தாக்குதல். இந்த 3 நாடுகள் இருக்கு பாருங்க, ஜோர்டான், குவைத் அண்டு பஹ்ரைன். இந்த 3 நாடுகளும் இன்னைக்கு காலையில் ஒரு இது விட்டுருக்காங்க அறிக்கை, எங்க வான்வெளி வந்து சேஃபா இல்லை, ஃப்ளைட்லாம் கேன்சல் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போ ஈரான் இன்னைக்கு காலையில் அமெரிக்க தாக்குதலுக்கு எதிராக இந்த அரபு நாடுகள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி அங்க விமான போக்குவரத்து சேவையை முடங்கி விட்டுருச்சுங்க. ஈரானை கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நாங்க தாங்க அடி வாங்கிட்டு இருக்கிறோம், நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன் அப்படின்னு அரபு நாடுகள் வேற அமெரிக்காவுக்கு திருப்பத்தம் கொடுக்கறது. அதனால என்ன பண்றது தெரியாதனால ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கண்ட்ரோல்ல அமெரிக்கா கொண்டு வரவே முடியலைங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் பெரிய நாடு, பெரிய கப்பல்லாம் சுத்தி வச்சிட்டு இருக்கேன், என் கண்ட்ரோல் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இருக்குன்னு அமெரிக்கா பீத்திக்கிட்டாலும் உண்மையில்
டெக்னிக்கலா அது வந்து ஈரானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அமெரிக்காவே பயந்து போய் தான் இருக்கு. திடீர்னு அடிச்சிருவாங்களா உள்ள போனோம்னா அப்படின்னு பயந்து போய் தாங்க இருக்குது. ஈரானில் அந்த அணு ஆயுத பிரச்சனை சம்பந்தமாக நாங்க வார் செய்யறோம் அப்படின்னாங்க. அது முடிஞ்சு போச்சு. ஆனா வார் என்ன முடியல. வார் வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ஈரானும் ஆயில ஏற்றுமதி செஞ்சு வெளியே போக முடியாது, பிச்சைக்கார நாடாயிரும். மேற்காசிய அரபு நாடுகளும் ஆயில வந்து எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது. ஏற்கனவே அங்க டூரிசம் போச்சு, வியாபாரம் போச்சு, எல்லாம் போச்சு. அவங்களும் பிச்சைக்காரன் ஆயிடுவாங்க. ஆக வார நிறுத்துறதுக்கு அமெரிக்காவோ அல்ல ஈரானோ ஏதோ கொஞ்சம் இறங்கி வருவாங்களா? யாரும் இறங்கி வர்ற மாதிரி தெரியவே இல்லைங்க. அப்ப என்னதாங்க வழி வார நிறுத்துவதற்கு? ஒன்று அமெரிக்க பிரசிடண்ட் மண்டே போடணும், இல்லைன்னா அவரை மாற்றணுங்க. அவரை மாற்றணும்னா எப்படிங்க? இன்னும் ஒரு 2.5 வருஷம் கழிச்சு அங்கே ஒரு எலெக்ஷன் வரப்போதில்ல, அந்த எலெக்ஷனில் அவரை மாற்ற முடியும், ஒரு சான்ஸ் இருக்குங்க. 2.5 வருஷம் நம்ம காத்திருக்க முடியுமா அப்படின்னா இன்னொன்று வழி இருக்குங்க. வர நவம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு நினைச்சேன்னா அமெரிக்கா மக்கள் அவரை மாற்றிடலாங்க. ஆனால் அது நடக்குமா? அது சாத்தியமாகவே தெரியலையேங்க. அப்போ இந்த போரை நிறுத்துறதுக்கு ஒரே வழி என்னன்னா, அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்க நாட்டில் வச்சுக்கிற அமெரிக்க மிலிட்டரி பேஸ் எல்லாம் உடனே க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்தா போதுங்க. 1-2 நாள்லயே இந்த போர் முடிவுக்கு வந்துடும்.